கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கொஞ்ச நேரம் நம்ம இயேசுவை ஆராதிக்க போறோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். வேதத்தில் பார்த்தீங்கன்னா துதிக்கும் போது எரியோ கோட்டை இடிந்து விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எரியோ கோட்டை போன்ற தடைகள், கலக்கங்கள் ஏதாவது இருக்கலாம். இன்னைக்கு துதிக்க போறோம். துதிக்கும் போது அத்தனையும் ஏசப்பா மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரா. யோர்தான் நம்ம மேல புரண்டு வரப்போறதே இல்லை. ஏசப்பா நமக்கு அதை விட போறதே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உற்சாகமாய் துதிக்க போறோம். துதிக்கும் போது ஏசப்பா நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறாரா. எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா? யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது, ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வார், உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் நம்ம பதற வேண்டியதே இல்லை. கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஏசப்பாவோட சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கூட இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இம்மட்டும் நமக்கு சுக பலன் ஜீவன் தந்து காத்து வழி நடத்தினது எல்லாம் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. இன்னைக்கு எல்லாம் நம்ம கடந்து வந்த, நம்மளை இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து இன்னைக்கு நம்ம அவரை நஞ்சியுள்ளவர்களாய் அவரை நம்ம சோசிக்கிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவர் அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கைய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தன் சொந்த சகோதரர்களாலேயே விற்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் எகிப்து தேசத்துல அடிமையாய் இருந்தார். அதோட மட்டும் இல்லாம அங்கிருந்த சிறைச்சாலையில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கடவுள் அவரை கைவிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அவர் கைவிடவே இல்லை. அவர் எந்த தேசத்துல அடிமையாயிருந்தாரோ
எந்த தேசத்துல சிறைச்சாலையில் இருந்தாரோ அதே தேசத்துல அவரை உயர்ந்த இடத்துல அந்த தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, கஷ்டத்தோட பாரத்தோட ஒருவேளை யாராவது இருப்பீர்களே, ஆனால் ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட போறதே இல்லை. அவர் நீங்க எந்த இடத்துல கைவிடப்பட்டீங்களோ அதே இடத்துல அவர் நம்மளை உயர்ந்த இடத்துல நம்மளை வைக்க போறாராம். நம்ம அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். எல்லாரும் நம்பிக்கையோட இந்த பாடலை பாடுவோம். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக சகிப்பேன் சுவாமி, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை
ஹalleluya. முடிந்தவங்க அத்தனை பேரும் எழும்பி நின்று ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்யப்படும். முடிந்தவங்க மட்டும், பெரியவங்க வேண்டாம், யாராவது சுகவீனமாக பலவீனமாக இருந்தால் வேண்டாம். முடிந்தவங்க ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி, பாடல் தாள் வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெப சிந்தனையோடு ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். இது என்னுடைய வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசப்பா வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல நீங்க என்ன கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க விசுவாசமா ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி, பக்கத்துல யாரும் பார்க்க வேண்டாம், ஒரே ஒரு பாடல், தெரிந்த பாடல், கண்களை மூடி பாடி அவரை ஜெபித்து நம்ம முடிவு செய்ய போறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. இன்னொரு முறை ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவா இறங்கி வாருங்க சுவாமி. ஹல்லேலூயா ஓசன்னா. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. அகிலத்திலே ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த
அவங்க பிள்ளைகளை பாருங்க சுவாமி. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் ஒரு நிமிடம் இயேசுவை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் உண்மையாய் அவரை முழு இருதயத்தோட நம்ம இன்னைக்கு அவரிடம் வேண்டுதல் செய்ய போறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசமாய் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஒரு சில நிமிடங்கள். இயேசுப்பா ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. யார் யார் உங்களை உண்மையோடு தேடுறாருங்களோ அவங்களோட விண்ணப்பத்தை இயேசுப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அவர் மிகவும் பரிசுத்தமானவர். முதல்ல நம்ம பாவத்தை அறிக்கையிட போறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய பாவங்கள் நமக்கு தடையாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம பாவங்கள் தடையா இருக்கலாம். அதனால முதல்ல நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட போறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விரிகிறவனோ இரக்கம் பெறுவான்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா எங்க பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த உலகத்துல நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவரும் இல்லை. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம பாவங்கள் செய்திருக்கலாம். ஏசப்பா எங்க பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம இப்ப கேட்க போறோம். ஏசப்பா எங்க பாவங்கள், எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எங்க பாவங்களை மன்னிங்க சுவாமி. உங்கள் பாவம் இரத்தாப்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல மென்மையாக்க வேண்டும் சொல்லியிருக்கீங்களே சுவாமி. யார் 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 உண்மையாய் தங்கள் பாவத்தை மறிக்கிடுறாங்களோ இயேசுவே அவருடைய பாவத்தை மன்னிங்க. அவருடைய பாவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி. இனிமே அந்த பாவத்துல அவங்க செல்லாதபடி அவங்களை காத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஞானத்தை கொடுங்க சுவாமி. நல்ல கல்வி அறிவை கொடுங்க. அவங்க ஞானத்துல கல்வி அறிவுல சிறந்து விளங்க கிருபை செய்யுங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவித தேவைகளோடு இருக்கலாம். அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒருவேளை வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க யாராவது இருந்தா ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டெடுக்கணுங்க. அவங்க காத்திருந்தது போதும் சுவாமி. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளை எடுத்து கொடுங்க. நல்ல ஈவுகளுக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நல்ல ஈவுகளை கட்டளையிட்டு கொடுங்க. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வேலையை ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானத்தை ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. ஒருவேளை கடன் பாரத்தினால் இருக்கலாம். யாராவது கடன் பாரத்தினால் இருந்தால் ஏசப்பா அவர்களோட கடன் பாரத்தை நீங்க மாற்றி கொடுங்க சுவாமி. அவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய பணம் ஏதாவது தடைப்பட்டிருந்தால் இயேசுவே அந்த தடைகளை அகற்றி போடுங்க. அவங்க பணம் அவங்களுக்கு சரியாக வந்து சேரட்டும் சுவாமி. உள்ளத்தில் ஆறுதல் இல்லாமல் கவலையோடு குழப்பத்தோடு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்களே ஆறுதல் கொடுக்கிறவங்க, நீங்களே சமாதானம் கொடுக்கிறவங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுங்க சுவாமி. நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க. நோயுற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே யாராவது நோயோட கவலையோடு இருப்பீர்களாயினே ஏசப்பா அவங்களோட நோயில நீங்க தொட்டு சுகமாக்குங்க சுவாமி. உங்களை தடுமுடைய கரங்களினால் சுகமானோன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்பிக்கையோட விசுவாசத்தோட உங்கள்கிட்ட கேட்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யுங்க. அவர்களுடைய நோய்களை தொட்டு குணப்படுத்துங்க சுவாமி. ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, எல்லாத்தாலையும் கைவிடப்பட்ட பிள்ளைகள் யாராவது இருந்தால், யாராவது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி யாராவது இருந்தா
ஏசப்பா அவங்களுக்கு மனம் இறங்குங்க சுவாமி. தயவு செய்து அவளோட விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுருங்க. யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா அவங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாங்க. அவங்கள ஒருபோதும் கைவிட்டுறாங்க சுவாமி. அவங்கள ஆசீர்வதிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள்.